பொய் பேசுறதுலையும் பொய் பரப்புறதுலையும் திமுகவை யாருமே மிஞ்ச முடியாது. திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திமுக ஐடிவிங்க இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொய் பேசுறதுல எப்போவுமே முன்னோடியாக தான் இருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக திமுக முப்பெரும் விழா நடந்துச்சு. இதில் கூட்டமே கிடையாது, சேரெல்லாம் காலி. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த ஐடிவிங் ஏஐ ஜெனரேட் பண்ணி நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிறது மாதிரி காட்டினாங்க. அதே மாதிரி இப்போ தளபதி விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தினார் சனிக்கிழமை. மக்கள் கூட்டம் அலை மோதிச்சு எல்லாருமே லைவ்லேயே பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த கோமாளிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ மூலமாக சில இடங்களில் காலி, அதாவது ஆளை கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஜெனரேட் பண்ணி சும்மா ஃபேக்காக இந்த ஃபோட்டோஸை பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி செய்கிறனால இவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தான் எனக்கு புரியலை. மக்களே, ஒரு விஷயம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க, டிஎம்கேனாலே பொய் தான், டிஎம்கே ஐடிவிங்னாலே ஃபேக் நியூஸ் தான். ஆனால் ஒரு விஷயம், இவங்க எவ்வளோதான் ஃபேக் நியூஸை பரப்புனாலும் தளபதி விஜயோட புகழை என்றைக்கும் இவங்களால் குறைக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மக்கள் மேலே வச்சுருக்க அன்பும் மக்கள் தளபதி மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் என்றைக்கும் மாறாது.